ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வெட்டிங் டேஸ் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் நிம்மதியாக இருந்தது அன்றைக்கி தான். அழகான ஒரு ஹோட்டல், அழகான லைட்ஸோட அமைதியான ஒரு ரூம், அப்படியே பார்க்கும்போதே நிம்மதியான தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் பசிக்கும்ல, அன்றைக்கி இருந்த பசியில் ஆசைப்பட்ட மெனு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பீஸ்ஃபுல்லான ரொமான்டிக்கான ஒரு டின்னர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலை வந்தால் என்ன, வெயில் எட்டி பார்த்தால் என்னன்ற மாதிரி அடுத்த நாள் மார்னிங் சூரியன் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் எந்திரிச்சோம். ரொம்ப ரிலாக்ஸாகவே அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். கண்ணில் பட்டதெல்லாம் தட்டில் இருந்துச்சு. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஒரு லக்ஸரி காரில் ஏர்போர்ட் நோக்கி போனோம். வெட்டிங்குக்கு அப்புறம் நாங்கள் செய்ய போகிற ஃபஸ்ட்டு ட்ராவல். என்னோடய ஒய்ஃபுக்கு அது ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதால பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தேன். இமிக்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச்சில் 1 hour ஸ்டே பண்ணினோம். உள்ளே போகும்போதே ஏதோ ஒரு மாளிகைக்குள்ளே போன ஒரு ஃபீல் கிடச்சிது. லான்ச் இன்விடேஷன் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னென்னா, நல்ல ஒரு வியூ இருக்கிற பிளேஸாக பார்த்து இருக்கணுங்கிறதான். கிளாஸ் ரூமில் நல்ல சேர் தேடி ஓடுற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. வெரைட்டிஸான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் சாப்பிட்டு முடிஞ்சு வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி பாஸ்போர்ட் கூட ஒரு போஸ் கொடுத்தோம். நாங்கள் பயணம் செய்ய இருந்த பிளேன் எங்களுக்கு முன்னாடியே நின்றுச்சு. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருறதுக்கு ரெடியானோம். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இல்லையா, அதனால் வலது கால் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களோட சீட்ஸ் எங்கேன்னு தேட ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. பிளேன் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மீல்ஸ் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் மீல்ஸ். நாங்கள் எங்கே போய்கிட்ருக்கோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். பாய்.